மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் அறியும். இந்த பசுக்களுக்கு நம்ம உணவு அளிக்கிறதே ஒரு நம் பாவத்தையே போக்கும். இது நம்ம இந்து நூல்களுக்கு ஒரு பரவ ஒன்று. உணவுக்காக வளர்த்தாலும் அதோட அதுக்கு அந்த உணவு அளிக்கிறதுலே ஒரு மனிதனுடைய பாவங்கள். இதுக்கெல்லாம் சார் கோபூஜைன்னு ஒரு பூஜை பண்றாங்க ஐயர் வச்சு. அவிச்சல் கொடுப்பாங்க. மாடு கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோபூஜைன்னு ஐயர் வச்சு பூஜை பண்ணுவாங்க. எவ்வளோன்னா ஒரு 15 மாடு 50 மாடு கட்டிடுவாங்க லைனா கட்டி மாலை போட்டு ஊழிச்சு குங்குமம்லாம் போட்டு கிளீனா கோபூஜைனா அதுக்கு ஒரு 50,000 ஆகும். கோபூஜைனா அப்படி லைனா கட்டிடுவாங்க. கட்டிட்டு பூஜை பண்ணி அவிச்சுக்கிற இல்லையா, அவிச்சுக்கிறே டெய்லி கொடுக்கணும் அந்த மாட்டுக்கு பசுக்கு. அது போட்டுதான் பாவம் போகுது. நீ அவிச்சுக்க கொத்து ஒடிச்சு சார், அதுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா அது நம்மளுடைய பாவமெல்லாம் போகும். மனிதன் செஞ்சிருக்கிற பாவமே பாவம் போகும்னுவாங்க. அதாவது பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வருஷத்துக்கு அந்த பசு உண்மைதான். அந்த பாவம் கோயில்ல கட்டி சார் பூஜை பண்றாங்க. கோபூஜை. கோபூஜைனா அதுக்கெல்லாம் 50,000 செலவு. மாலை மாட்டுக்கெல்லாம் கழுவி மஞ்சள் பொட்டு வச்சு ஐயருக்கு 15,000 20,000 கொடுப்பாங்க. ரெடி பண்ணி பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் அவித்தளவு கொடுப்பாங்க. உண்மையதான் தெளிவா அந்த பாவங்கள் வந்து கழிஞ்சிருது. அந்த போதும் தான் கோபூஜை. கோபூஜை வந்து 70 மாடு கட்டுவாங்க சார் லைனா. கழுவி கட்டி பெரிய பெரிய வசதியாக்கிறவங்களாம் அந்த பூஜை பண்றாங்க. இதுவும் ஒரு ரேட் பாத்துக்கலாமா? இது குட்டிக்கான குட்டி கேட்டங்க. இது 5.5. இது 5,000 ரூபாய். சரியா எடுங்க, நல்லா வரும் போட்டோல. அதான் கிளியரா தெரியுதெல்லாம். அதான் அதுதான் வெடிட்டேன்னா. அது 5,000 வெளியில போனா அது வந்து 5,000 கிடைக்காது. கிடைக்காது சார். நாம இதை கொடுத்துறோம் கம்மியா. இங்கிருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்மகிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க தான் லாபத்துக்கு விற்கிறாங்க. அதுதான் 5,000 ரூபாய்க்கு அந்த கண்ணுக்குட்டி கிடைக்கும். இங்கே கறவை மாடுகளும் இருக்கு. அது கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கலாம். அதெல்லாம் அப்புறமா கண்ணுக்குட்டிங்களை போகலாம். ஏதாவது கேட்குறாங்க ஒருத்தரெல்லாம், கறவை மாடு இருக்காங்க அப்படின்ட்டு. எங்கள் போச்சமல்லிக்கு வராத மாடு இல்லை, எல்லா மாடும் வரும் தனித்தனியெல்லாம். நீங்கள் பிடிச்சி சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களா கறவை மாடெல்லாம்? இங்கெல்லாம் வருது சார் கறவை மாடு. அங்கேயே வியாபாரிக்கு வாங்கி கொடுத்தாங்க. இங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. அதனால ₹1,00,000 80,000 90,000. இது கொம்பு சுட்டுருச்சு. அது இது எத்தனை நாள் கண்ணுக்குட்டி? எவ்வளோ எத்தனை மாதம்? 7 மாதம் அப்படின்னும் இன்னும் ரேட் அதிகமாக இருக்குது. எவ்வளோ இது இவ்வளோ வரும்? அது ஒரு ₹10 வரும் சார். 10,000 ரூபாய் அந்த கண்ணுக்குட்டி. 6-7 மாதம் கண்ணுக்குட்டி. சின்ன கண்ணுக்குட்டியிலேருந்தே வாங்கி போய் வளர்க்கும் போது நல்லா எல்லாரும் காட்டி இலக்கமாக பழைக்கும். பெருசாக வாங்கி போனது வளர்த்து வித்து போடுறாங்க சார். வைக்கிறான் ஏதோ சந்தர்ப்பம் வித்து போடுறான். அந்த மாதிரி இது ஒரு 7-8 மாதம் கண்ணுக்குட்டி. இது வந்து 10,000 ரூபாய் போகும். இது கருப்பு கண்ணுக்குட்டி ஃபுல் பிளாக். இது 6,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும். எல்லாம் இங்கேயே தான் இருக்கு, பார்க்கலாம். உங்களுக்கு ஃபோன் நம்பர் என்னது? 98 42 9 44 716. இவர் கேட்ட பாருங்க. 3-5 கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு வந்திருக்காரு. வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க. அவர் பேர் இளங்கோ, காவேரி பணத்தை சேர்ந்தவர். கண்ணுக்குட்டிகள் பாருங்க. இதே கருப்பு கலரில் இருக்கிற பிளாக் கலர் இது 6,000 ரூபா சொல்லியிருக்காரு. மற்றதெல்லாம் 7,000 8,000 10,000 தான் முடியுது. மிகவும் குறைவான விலை. இது இப்போ 8:30 சேல்ஸ் ஆனாலும் 1000 சேல்ஸா? அப்படி ஆகாத பட்சத்தில் வேணும்னா வெளியில் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க கேட்கலாங்க. அவர் வாங்கி போறாரம்மா?
அது டிவியில் போடுறாங்க. உன்னையா பண்றாங்க நிறைய. யோ நீ பாட்டி வித்துட்டு போற விளம்பரத்துக்கு போடுறாங்க. ஆமா வேற என்ன இல்லை. நீ என்ன பண்றது உன்னை என்ன பண்றது. நம்ம போச்சம்பள்ளி சந்தையில் இந்த அளவுக்கு ரேட் சேல்ஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோதான் அப்போதான் மக்கள் வெளியில் போய் வாங்குறது நேரம் இங்கே வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி போடும்போது. அவ்வளோதான். எனக்கே இங்கே வந்து எட்டி போகாத வரைக்கும் அந்த ரேட்டுக்கு உடனே தெரியாது. இப்போ நீங்கள் வேறு 10,000 ரூபான்றீங்க. ஆனால் வெளியில் நம்ம போய் கேட்டோம்னா 20,000 15,000 வளர்ப்பு போட்டு அப்படிதான். நம்ம ஊர் சந்தையில் எவ்வளோ என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகுதுன்னு தெரியும். நமக்கு பார்த்தா தான் தெரியுங்க. இதெல்லாம் பெருசாக பல ரெடி ஆகும். பல வரும். நல்லா ஒரு மடி. குட்டியன் குட்டி 5,500 ரூபா சொன்னாங்க. ஃபுல்லி பிளாக், கருப்பு பிளாக் கலர். இது வெயில் மழைன்னு எல்லாமே தாங்க. எல்லாம் தாங்கி அதில் மேயக்கூடியது. ரொம்ப வெள்ளையா இருந்துச்சுன்னா அந்த வெயில் அவ்வளவு நிற்காது. அது தாங்குது. இந்த மாதிரி தாங்க. இது எங்க வெயில் காட்டுல மழையில எங்க கட்டினாலும் மேயும். செகில் கலர். இது ஜெர்சோ ஆல்டாக்கு இதெல்லாம் நல்லா வரும். உங்களுக்கு ஃபோன் நம்பர் 5 நிமிஷம் முன்னாடி சொல்லிட்டு நம்ம பாலையானா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களான்ட்டு. கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரோ ஃபேமிலி வருங்க. ஐ லவ் கவ். பசு விரும்புவாங்களாம். பசு விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. அது சின்ன கண்டுக்குட்டியாக இருக்கும்போது அதை லைக் பண்ணவங்க யாரும் இருக்க முடியாது. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகு. இது எவ்வளோ வருது? அது 10,000 வரும் சார். 10,000 கொம்பு. எவ்வளோ நாள் இது சனிக்கு வந்துடும்? ஒரு வருஷம் 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு மேலே ஆகும். நல்லா வளர்க்குறத பொறுத்து. வளர்த்து போகிற தீனியை பொறுத்து அந்த மாதிரி ஆகும். நல்லா அந்த மாதிரி மாடு ஆகும். போகிற தீனியை பொறுத்து தான் வளர்ப்பும் சரி எல்லாமே. வளர்ப்புதான் மாடு விற்கும். வளர்க்கலாம் அது வேறதாக தான் போகும். வளர்க்கலாம் முடிஞ்சு போச்சு. விற்கிறதுக்கு மட்டும் இல்லை, வளர்க்கறது பால் கறக்கிறதுக்கு கூட வாங்கிட்டு போவாங்கலாம். வாங்குறாங்க மெயினாக. நிறைய பேர் வாயாரிங்க வந்து வளர்த்து லாபத்துக்கு விற்கிறவங்கிறாங்க. மீதி ஒரு ஆளுக்கு கொண்டு போய் கறக்குவாங்க. கறந்தே பிடிக்கிறாங்க. மீதியெல்லாம் வாங்கிட்டு வந்து 50,000 60,000 விற்றுட்டு வேற குட்டி வாங்க தொழில். இங்கே வந்து அவ்வளோதான். இப்போ கேட்டா 5,000 ஆரம்பிச்சு 10,000 வரைக்கும் அவ்வளோதான் ரேட்டு. அவ்வளோதான். இங்கிறது ஒன்றும் 10,000 மேலே இல்லை. இவ்வளோ கம்மி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே எங்கே போனாலும் கிடைக்காது. வாருங்கள். 100 வியாபாரி யாருன்னா இருக்காங்களா பார்க்கலாம். நம்ம இப்போ இதுவும் ஃபுல்லி பிளாக் ஆட்டுங்குது. நீங்கள் சேல்ஸ் பிடிச்சிருந்துருக்கீங்களா? இந்த மாட்டு பேர் என்னது? இதுதான் ஆல் பிளாக். இது சனிக்கு வந்துருச்சிங்களா? ஊசி போகிற ஸ்டேஜில் இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? வடமங்கலம். எத்தனை மாதம் குட்டி இது? 10 மாதம். 10 மாதம். கொஞ்சம் பதட்டமாக இருக்காட்டு இந்த குழந்தை வண்டியில் வந்து இறங்கினதுக்கு. அதுக்கு எவ்வளோ விலை வரும் அது? 22 ரூபா. 22,000. இதெல்லாம் எவ்வளோ வரைக்கும் பால் கறக்குங்க? இதெல்லாம் சென்னை கணக்கு போட்டுச்சுன்னா ஒரு 17லேருந்து 20 லிட்டர் வரைக்கும். ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு 2 15 குறையாது. 15 லிட்டர் வந்து 20 வரைக்கும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு 5 வரும். ரெண்டாவது கண்ணுக்குலாம் 20 லிட்டர் வரும். முத கண்ணுக்கு 15 லிட்டருக்கா இருக்குமா? நீங்கள் எந்த ஊர்? வடமங்கலம். வடமங்கலம். உங்கள் பேர் என்னது? சங்கர். சங்கர். இது என்ன ரேட்டு சொன்னீங்க? 22 ரூபா. 22,000 சொல்கிறாங்க அவங்க. யாருன்னா ஃபோன் பண்ணி கேட்கணுன்னா ஃபோன் பண்ணுங்க. நம்மளுக்கு நம்பர் வேணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். வேணா கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள்.
22,000 வரைக்கும் நம்ம கண்ணுக்குட்டி சேல்ஸ் ஆகும். வண்டி சத்தத்துக்கு அதுவும் பயப்படுது. நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த கண்ணுக்குட்டி கிட்டத்தட்ட 22,000 ரூபாய் அந்த மாடு. அது சென்னைக்கு வந்து பால் கறந்தா 20 லிட்டர் வரைக்கும் கறக்குன்றாங்க. 15லேருந்து 20 லிட்டர் வரைக்கும். ஏதாவது ஃபோன் நம்பர் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க, தேவை வாங்கி கொடுக்கலாம். அடுத்து இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, பாகலாமரங்க அடுத்தவரை. ஐ லவ் கவுஸ். மழைன்னு பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேல்ஸ் ஆயிரும். 1 ஹவரில், இன்னும் 1 மணி நேரத்தில் இருக்கிற மாடு கண்ணுக்குட்டிங்கெல்லாம் சேல்ஸ் ஆயிரும். வந்து இறங்கிட்டே இருக்கும், சேல்ஸ் ஆகிட்டும் இருக்கும். வேற ஒரு வியாபாரி கிட்ட 1 மணி நேரத்தில் போய் பேசலாம். இப்போ நேரம் 6:41. வெளிச்சம் நல்லா கூடி வந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிறதுக்கு வியாபாரத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? சேல்ஸுக்கு? அது இது என்ன கண்ணுக்குட்டி? ஜெர்சி. அது ஜெர்சி ஓசனா. இது என்ன ரேட் போகும்? ரெண்டும் 10,000 ரேட்டு தான். 2 5 போகும். 2 சேர்த்து 15,000. எவ்வளோ நாள் சனி திரும்ப வரலாம்? 6 மாதம். இது 1 வருஷம் வரையும் கூட ஆகும். எப்படி இருக்கு? இது ஃபுல்லாக கருப்பு கலரில் இருக்க இடம். செகில் கலர் சுத்தமாக கருப்பு வந்து ஆல் பிளாக். செவல கலர் கம்மியாக ஜெர்சி ஓசன் 2 கலந்தது. இது எவ்வளோ பால் கறக்கும்? இது இந்த கண்ணுக்குட்டி 10-12 கறக்கும். பால் சேர்ந்து அந்த வண்ணம் எந்த அளவுக்கு செகில் கருப்பாக இருக்கோ அதை பொறுத்து பாலை சேர்ந்து கறக்கும். அதுக்கே செகிலும் கருப்பாக தான் வாங்கணும். எல்லை தாண்டி கருப்புக்கு தோட்டத்தோட அந்த பால் அதிகமாகிட்டு போகும். பால் சேர்ந்து கறக்கும். பால் கம்மியாக வரும். ஒரே கலராக இருந்தால் வெள்ளை கருப்பு பால் சேர்ந்து. தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ வேற ஒரு வியாபாரி கிட்ட பேசலாம். போச்சம்பள்ளி மாட்டு சந்தை, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி. கிட்டத்தட்ட 8-10 கண்ணுக்குட்டி இப்போ முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் 1 மணி நேரம் சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெரிய மாடு எவ்வளோ? பெரிய மாடு மினிமமாக குறைஞ்சது ஒரு 35,000 இருக்கும். பால் கறக்கிற மாடுனா 35,000 1 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் ஆகும். பெரிய மாடு எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர். பெரிய மாடு 35,000 1 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் ஆகும். கருப்பு கலரில் இருக்கு பாருங்க, இதுவும் பெரிய மாடு தான். இது இன்னும் கொஞ்சம் இப்போ சனிக்கு வந்துருச்சு, ஸ்டேஜ் வந்துருச்சு. 22,000 ரூபா சென வச்சு போகிறதா போட்டுக்கலாம். குறைஞ்சபட்சம் 22,000 ரூபா சனிக்கு திரும்பக்கூடியது. இதோட பெருசுனா 1 லட்ச ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகும். குறைந்தபட்ச விலை இங்கே வந்து 22,000 ரூபா.
இது 1 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் ஆகும். இங்கே குறைந்தபட்ச விலை இப்போ குறைந்த அளவு மேக்ஸிமம் ஒன்றா 1 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் ஆகுமுங்க. மாடு கன்று குட்டிங்க ஒன்றா இறங்குது, ஒன்றும் பார்க்கலாமுங்க. குட்டி கன்று குட்டிங்க பாருங்கள். வியாபாரத்துக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? சேல்ஸுக்கு பிடிச்சிட்டு வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வந்துருக்கீங்களா? வாங்கி வந்துருந்தீங்களா? அது வெள்ளைக்கண்ணு குட்டி, அது என்ன ரகம்? அது வெள்ளையா இருக்கிறது என்ன ரகம்? அது வெள்ளை மெஜாரிட்டி. வெள்ளக்கண்ணு குட்டி என்ன ரேட் போகும் சொல்லுங்க. நம்ம கேட்ட ஆன்லைனில் சொல்லி விட்றோம். 9,000. வெள்ளைக்கண்ணு குட்டி பாருங்க, இது 9,000 ரூபா போகும். அது 9,000 அது 9,000 அந்த கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி வெள்ளை கருப்பு சேர்ந்தது 27,000. இது சனித்திரம்னா எவ்வளோ பழக்கம் இருக்கும்? இது சனித்திரம்னா எவ்வளோ இருக்கும்? இது 27,000 வருதுங்களா? மாடுங்க 1 by 1 வந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றா வியாபாரங்கள் பார்க்கலாம். எல்லாம் வியாபாரத்தை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அது விலைகள் எவ்வளோன்னு கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். மேக்ஸிமம் 1 லட்சம் வரைக்கும் ரேட் போகும். குறைந்தபட்சம் 20,000 22,000 ஆரம்பிச்சு 1 லட்சம் வரைக்கும் பெரிய மாடுங்கண்ணா. இப்போ இதுப்புறம் ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்த மாடி இன்னும் 1 மணி நேரத்தில் தான் சேல்ஸ் ஆயிருன்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தை. இதுப்புறம் நீங்கள் பிடிச்சிட்டு வந்த மாடி வேணா? இப்போதான் லைனாக கொண்டாந்து ஏற்றுறாங்க எல்லாம் பட்டியாங்க மாடுங்களை.